ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஐபோனோட ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஐபோன் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து கம்மியா இருக்கும், ஆனா ரேட் அதிகமா இருக்கும். எல்லாருமே வந்து ரேட் வந்து 60,000 70,000 வாங்குவாங்க, ஆனா ஸ்டோரேஜ் வந்து 128 தான் உங்களுக்கு கிடைக்கும். இதே இது 60,000 70,000 நீங்க வந்து ஆண்ட்ராய்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 512 கிடைச்சிரும். ஆனா நீங்க 512 வந்து ஐபோன்ல வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்பனா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க ஸ்டோரேஜ் வந்து 128 தான் கிடைக்கும், 60,000 70,000 கொடுத்து வாங்கிடுவாங்க. ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறம் ஸ்டோரேஜ் வந்து பத்தாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்க அமௌண்ட் கேட்கறாங்க. ஐபோனை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் கேட்கறாங்க. எவ்வளவு ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்கன்னா 512 மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 512க்கு அவங்க ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 90,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 90,000 ரூபா கொடுத்து ஃபோன் வாங்குறதுக்கே யோசிப்பாங்க. அவங்க 60,000 கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குறாங்க. அது ஸ்டோரேஜ் வந்து 128 GB தான் கொடுக்காங்க. அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து அது பத்தாம போச்சு. அப்போ ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி அந்த போனை வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்க. அதில்லாட்டி வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறாங்க. ஐடியா வேற ஏதாவது இருக்கும் ஐடியான்னு பார்க்கும்போது ஸ்டோரேஜ் தான் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு 90,000 ரூபா கொடுத்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இது ரொம்பவே வந்து கரெக்ட் இல்லை. இவ்வளவு காசு கொடுத்து அவங்க ஸ்டோரேஜ் யாரும் இங்க நல்லா பணக்காரங்க காசு உள்ளவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் மிடில் கிளாஸ் பீப்புளால வந்து கண்டிப்பா வந்து இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ண முடியாது. ரேட்டை வந்து கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். 90,000 ரூபா கொடுத்து ஒரு 512 GB ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்றது ரொம்பவே அதிகம், 90,000. அதனால இதை பத்தி பேசுறதுக்கான இந்த வீடியோவே மெயினா பண்ணேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.